ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் விலாக் பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து சூப்பராக வந்திருக்கு. இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன், மார்னிங் டு ஈவினிங் வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மார்னிங் எழுந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு நேற்றே கொஞ்சம் ஹீட் ஆன மாதிரி இருந்துச்சு. நம்மளுடைய வெல்னஸ் கோச் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆலோ ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளை ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோ, ரொம்ப வந்து ஸ்டொமக் வந்து ரொம்ப ஜில்லுன்னு வச்சுக்கோ, ஓகேங்களா? ஹீட்டில் ஆகாது. அதான் இது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஆலிவேராவில் செஞ்சது தான். ஒரு முடி நான் இது வந்து நார்மல் வாட்டரில் இல்லை ஐஸ் வாட்டர் எது ஒன்றா எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வாட்டரில் வந்து இன்டேக் பண்ணியிருக்கேன். அது நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு என்னோடய வெயிட் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்காக வந்து நான் இன்டேக் பண்ணுறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிட்டுருக்கு, அதுக்காக தான். இது வந்து கொஞ்சம் புளிப்பாக துவர்ப்பாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். அதனால தான் நான் அந்த ரியாக்ஷன் கொடுத்துருந்தேன். ரியா வந்து எழுந்து வந்துட்டாங்க. பாப்பா தண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ரியாவுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் நேற்றுலேருந்து. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கர்ட் ரைஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் சூடாக பால் காய்ச்சி வச்சுருந்தேன். கர்டு வந்து 1/2 லிட்டர் வந்து அவங்க டேடி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு, அவர் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சிஎம்மோட பர்த்டே, ஓகேங்களா? எல்லாருமே கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே. சாருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே மனசார விஷ் பண்ணோம். நிறைய ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டார். தயிர் சாதம்னால சிம்பிள் தான், எனக்கு ஒர்க் கொஞ்சம் கம்மி தான். எல்லாம் தயிர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அடுத்து 1/2 hour கழித்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய க்ரீன் டீ. இது வந்து எங்கள் வெல்னஸ் கோச் தான் இதுவுமே ரெக்கமெண்ட் பண்ணது. இதை பற்றி டீட்டெயிலாக யாருக்குன்னா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு பாப்பாவில் அனுப்பி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரித்வின் கூட வந்து கொஞ்ச நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஆயில் வச்சுருக்கேன், நல்லா அப்ளை பண்ணிட்டேன். பூ வந்து எங்கள் மாமியார் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதை வந்து நான் இப்போ தான் டைம் இருந்துச்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் எடுத்துருவேன். நான் எனக்கு ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளோ பிடிக்காது, வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நல்லா தலைக்கு வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். ரித்வினுக்கும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் அவன் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம் லஞ்சில் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுதான் தெரியல, எனக்கு வந்து பசி ஓவராக எடுத்துச்சுன்னா சாப்பிட்றலான்னு இருக்கேன். இந்த மைண்ட் கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல சூப்பராக பண்ணலாம். இனி நான் கம்பல்சரி வந்து கரெக்டாக போகணும், நான் நினச்சது கரெக்டாக என்ன நினச்சனோ மார்னிங் டு நைட்டு அதை பண்ணணும்னு நினச்சிட்டேன். ரித்வின் கூட வந்து கொஞ்ச நாள் விளாடணும். அவனுக்கு பிடிச்ச ரைம்ஸ்லாம் வந்து நான் வச்சு விட்டுருந்தேன். நீ குட் பாயாக சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து நான் ஜெல்லி கொடுக்குறேன்ட்டு. நேற்று இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க டேடி வாங்கி கொடுத்துட்டாங்க, ஃபாதர்ஸ் டேயில் நேற்று. அதனால் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு டெய்ரி மில்க்கும் அப்புறம் இந்த ஜெல்லி வாங்கி கொடுத்தாங்க. டைரெக்டாக வந்து இப்போ லஞ்சு பார்த்துடலாம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி தான். பப்பாளி வந்து எங்கள் டேடி வாங்கி கொடுத்தாங்க. பப்பாளி, குக்கும்பர், கொய்யாக்காய், இதுதான். ஒரே ஒரு கொய்யாக்காய், ஒரே ஒரு குக்கும்பர் எடுத்திருக்கேன். கொய்யாக்காவும் பப்பாளியும் பார்த்தீங்கன்னா எங்கள் டேடி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து சண்டே சந்ததுனால அங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் வந்து 3:30க்கு வந்து மறுபடியும் ஒரு க்ரீன் டீ எடுத்துக்கிறேன். இப்படி தான் எனக்கு வந்து டே போச்சு. ஈவினிங்குள்ளே வந்துடுச்சா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ண போகிறேன், குக்கிங் நைட்டு வந்து பாப்பாவுக்கு என்ன டின்னர் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக பண்ணல, ஏன்னா காலையிலே வந்து இதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்டொமக் பெயினால கர்ட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா பாலை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்ட் போட்டு தாளித்து கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் இது என்ன பெரிய விஷயமா நினைப்பீங்க, ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பயந்துகிட்டே செஞ்சேன். நார்மல் வந்து நம்ம சாப்பாடு அரிசியில் செய்கிறது இருந்தால் ஈஸியாக செஞ்சுருவேன். இது கொஞ்சம் பயந்து செஞ்சுட்டு இருந்தேன். தண்ணியெல்லாம் அளவாக வைக்கணும், யூடியூப்லலாம் சர்ச் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீன்ஸ், கேரட்டு, அப்புறம் பச்சை பட்டாணி, இது வந்து பேக்கெட்டில் வந்து சந்தையில் விற்றாங்க. நல்லா கலர் குடிக்குது, நிறைய கலர் போட்டிருக்காங்க போல். நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து காரம் கம்மியாக இருக்கும். இதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான், ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கெஸ் பண்ண முடியாது. பாப்பா சாப்பிட்டா தான் தெரியும். ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன்னா 2 ஸ்பூன் வந்து கீ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி தான் மெஷர்மெண்ட் போட்டு நான் வந்து செய்வேன். எப்போவுமே வந்து வெஜ் ரைஸ் எது பண்ணாலுமே ஆயில் அண்ட் கீ வந்து ஈக்குவலாக போட்டு செய்வேன். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்லா உதிரியாகவே வந்திருக்கு. பயந்த மாதிரி எதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ், அதுவே சந்தோஷம்தான். 1 pot ரைஸ் மாதிரி நான் வந்து பாப்பாவுக்கு செஞ்சாச்சு. இது அப்படியே மூடி போட்டுட்டு வச்சிடலாம். இப்போ மில்க் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்.
7:00 வந்து சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போவே வந்து வீடு ஃபுல்லாக ஃப்ளேவராக இருக்குது. அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, எனக்கு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காவது கொடுங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கீ போட்டு அப்படியே மூடி வச்சுருவேன். அப்போ தாங்க அவங்க 7 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து எனக்கு சீக்கிரமாகவே ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் மேலே போய் வாக்கிங் பண்ணணும். இதுதான் என்னுடைய இன்கம்ப்ளீட்டுன்னு சொல்லலாம். இந்த ஒர்க் முடிச்சிட்டேன்னா சூப்பராக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஸ்மெல்லு தான் அப்படியே அந்த புதினாவும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே ஃப்ளேவராக வருது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாப்பா இப்போ வந்து எனக்கு மில்க் வேணாம் மம்மி, எனக்கு வந்து கொடுங்க, சீக்கிரம் போட்டு கொடுங்க, டேஸ்ட்டாவது பார்க்குறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ 7:00 ஷார்ப்பாக உங்களுக்கு போடுறேன், நீங்கள் சாப்பிடுங்கடா, கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நல்ல கீலாம் போட்டு செஞ்சதுனால ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது. வீடு ஃபுல்லாக அப்படியே ஹால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கமன்னு இருக்குது. கண்டிப்பாக வந்து பாப்பா டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு மார்னிங் விலாகில் வரும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏதாவது அந்த அரிசி எதனா உடஞ்சி வருமோன்னு பார்த்தேன், ஆனால் நல்லாவே வந்திருக்கு. நல்லா அது அப்படியே டம் போட்டு வந்துட்டுருக்கேன். அது வந்து உதிரி உதிரியாக வந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சூடாக இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா மேலே போய் ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க. நானுமே இப்போ போயிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு 1 ஹவர் வந்து வாக்கிங் பண்ண போகிறேன். இதுதான் இன்றைக்கி நைட் ரோல் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு நடக்க போகுது. அப்புறம் 7:00 வந்து பாப்பாவுக்கு வந்து டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரோட்டீன் ஷேக்கும் நான் இன்டேக் பண்ணிவிட்டு இந்த நாளை வந்து சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஸ்கிப் பண்ணதுக்கு அதுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் புதுசாக யாரா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.